ஆகஸ்ட் 25ல இருந்து இரவு 7 மணிக்கு நம்ம கலைஞர் டிவில காத்து வாக்குல 2 காதல். காரிய வஸ்து நீங்க தான். நான் வெறும் காரண வஸ்து தான். நான் சொல்றதை விட அம்மா சொல்றதே நல்லதுதான். பெரியவரே, அசோக்குக்கும் துர்காவுக்கும் இதுவரைக்கும் நல்லது எதுவுமே நடக்கல. அதான் தேதி நேரமும் குறிக்க அசோக்கு புரோகிதரை வர வச்சிருக்கான். என்ன நல்லது? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அம்மா, இதுவரைக்கும் அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தமே நடக்கல. அதை தான் சொல்றாங்க. அங்க பாருங்க. கனகாண்ணா இதெல்லாம் பண்ண மாட்டோம். இப்பயாவது ஒத்துக்கிறீங்களா? இவ ஒருத்தி வாய மூடி. இதெல்லாம் இப்ப ரொம்ப முக்கியம். என்னங்க என்னங்க இதெல்லாம்? டேய் அசோக். பெரியப்பா, புரியுது. இத முன்னாலே பண்ணிருக்கணும். விட்டுட்டோன்னு ஃபீல் பண்றீங்க அதானே? துர்கா, நீ வந்து விளக்கேத்து. அதுக்கப்புறம் சாமி நேரம் குறிச்சு கொடுப்பாரு. இவ வெக்கப்படுற அழகா பார்த்தாலே தெரியுது இவ கனகா இல்லைன்னு. ஆனா இந்த மரம் மண்டைங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சாமி, நீங்க ஆரம்பிங்க. இந்த மாச கடைசியில ஒரு அற்புதமான முகூர்த்த நாள் இருக்கு. அன்னைக்கே முன்னாடி முன்னாடி எதுக்கு மாச கடைசிக்கு போகணும்? அதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கணுமே. இருங்க பாக்குறேன். பாருங்க பாருங்க. அருமையான முகூர்த்தம். இப்பையில இருந்து 3வது வாரத்துல என்ன அது முன்னாடி முன்னாடி அது என்ன 3வது வாரம்? 2வது வாரத்துல கூட ஒரு முகூர்த்த நாள் இருக்குமே. அது என்னன்னு பாக்குறேன், பாத்துறேன்.
சரி சரி சரி. நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது, கரெக்ட். உடனே பண்ணணும். சாந்தி முகூர்த்தத்தை முத வாரத்துல கூட வச்சுக்கலாம். வளர்பிறையிலேயே ஒரு முகூர்த்தம் இருக்கே. முன்னாடி முன்னாடி பணம் பணம் முன்னாடி. இதுக்கு முன்னாலயா? புள்ளையாண்டா அசுர வேகத்துல இருக்கானே. ஏன் சாமி ஐயா, மாச கடைசியில ஆரம்பிச்சு இப்ப முதல் வாரத்துக்கு வந்துட்டீங்க? எல்லாமே ஒரு மாதிரி செட்டிங்கா இருக்கே. என்னைய என்ன பண்ண சொல்றீங்க சாமி? லட்சுமி தேவி கருணை காட்டுறா. ஓ, அப்ப அவ சொல்றத கேட்டுத்தானே ஆகணும். சரி, முதல் வாரத்திலே வச்சுக்கலாம். சாமி, இந்த முதல் வாரம்னா என்னைக்கு சாமி? என்னைக்கு என்னைக்கு இன்னைக்கு என்னைக்கு? இன்னையிலிருந்து 3வது நாள். சாமி, இன்னைக்கு 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 முடியாதுயா. அது இன்னையிலிருந்து 3வது நாள் ரொம்ப பேஷா இருக்கு. அன்னைக்கே பிக்ஸ் பண்ணிடுங்க. சரிங்க சாமி, நீங்க சொன்னா மறுபேச்சே கிடையாது. அன்னைக்கே வச்சுக்கலாம். ரொம்ப நன்றிங்க. ஐயா, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சரி வாங்க. பெரியப்பா, சாமிக்கு தட்சணை கொடுத்து அனுப்பிட்டு வந்துடுறேன். துர்கா, நீ இரு. வாங்க சாமி, வாங்க. டேய் அர்ஜுன், சொல்லுங்க சித்தி. அசோக் வந்தது என்ன பார்க்க சொல்லு. சரிங்க சித்தி. சாமி, உங்களுக்கு பேசின தொகை இந்தாங்க. அப்பப்ப நோட்டு நோட்டா எடுத்து நீட்டினீங்களே, அதை காணா? ஃபர்ஸ்ட் நைட்டை இன்னைக்கு குறிச்சு கொடுத்திருந்தா அந்த பணத்தையும் கொடுத்திருப்பேன். நீங்க 3 நாள் கழிச்சு தானே குறிச்சு கொடுத்திருக்கீங்க. 30 நாள்ல ஆரம்பிச்சு 3 நாள்ல கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். அதுக்காக நீங்க சந்தோஷப்படுங்க. பணத்துக்காக இன்னைக்குன்னு குறிச்சு கொடுத்துருக்கலாம். ஆனா நல்ல நாள் இருக்கணும் இல்லையா? நான் குறிச்சு கொடுத்த நாள் அந்த சிவன் பார்வதியை கல்யாணம் பண்ணி பூமியிலேருந்து அழைச்சிட்டு போன நாள். பணம் பெருசு இல்ல. நீங்க உங்க மனைவி கூட சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்கி குழந்தை குட்டிகளோட நீங்க நல்லா இருக்கணும். அதனாலதான் அந்த நாளை குறிச்சு கொடுத்தேன். நானும் சும்மா தான் சொன்னேன். அந்த பணமும் அதுல தான் இருக்கு. சந்தோஷமா? ஆயுஷ்மான் பவ. ஐயோ, நான் வர்றேன் தம்பி. ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இன்னும் 3 நாள் காத்திருக்கணுமா? என்ன அசோக் அண்ணே, பெரியவங்க கண்டுக்கலன்னு உடனே நீயே ஏற்பாடு பண்ணிட்ட போல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. இட்ஸ் ஓகே, எப்ப இருந்தாலும் நடக்க வேண்டியது தானே. எனிவே, கங்க்ராட்ஸ். தேங்க்யூண்ணே. அப்புறம் அசோக், சித்தி ஏதோ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்க. அவங்கள போய் பாரு. சரிண்ணே. துர்கா, நேத்து ஒரு கேஸ் ஃபைலை கொடுத்து ரூம்ல வைக்க சொன்னேன்ல, அதை எடுத்துட்டு வா. ஃபைலா? எந்த ஃபைலு? ஒருவேளை கனகா கிட்ட கொடுத்துருப்பாரோ? அவன் ஃபைல் எங்க வச்சான்னு தெரியலையே. என்ன இப்படி முழிக்கிறா? இவ ஃபைலை வாங்கியிருந்தா வாங்க சின்னையான்னு உடனே ஃபைலை எடுத்து கொடுத்துருப்பாளே. ஒருவேளை வீணா சொன்னது உண்மையா இருக்குமோ? நேத்து அசோக் கிட்ட ஃபைலை வாங்கினது வேற ஒருத்தியா? இவ ஃபைலை எடுத்து கொடுக்குறாளா இல்லையான்னு வச்சு வீணா சொன்னது உண்மையா போயான்னு கண்டுபிடிச்சிடலாம். துர்கா, ஏன் முழிக்கிற? போய் அசோக் கொடுத்த ஃபைல் எடுத்துட்டு வா. சின்னையா, உங்களை அத்தை கூப்பிட்டாங்கல்ல,
நீங்க போய் அவங்கள பார்த்துட்டு வாங்க. அதுக்குள்ள நான் ஃபைல் எடுத்துட்டு வந்துடுறேன். நான் போய் அம்மாவை அப்புறம் பார்த்துக்கிறேன். நீ போய் அந்த ஃபைல் எடுத்துட்டு வா. ஐயோ, தெரிஞ்சா எடுத்து கொடுக்க மாட்டேனா? என்னது இது? சின்ன எனக்கு இப்படி அடம் பிடிக்கிறாரு. துர்கா, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா போய் பார்க்கலாம். அண்ணா வந்துடுறேண்ணே, வா. துர்கா ஃபைலை எடுத்து கொடுக்கறத வச்சு வீணா சொன்னது உண்மையா பொய்யான்னு இப்ப தெரிஞ்சிடும். நீங்க போங்க, நான் உங்க பின்னாடியே வந்து கண்டுபிடிக்கிறேன். ஐய, உள்ள போன வேகத்திலே கதவை சாத்திட்டான். ரொம்ப சீக்கிரட்டான ஃபைலோ. என்ன சத்யா வீட்ல இருந்துட்டே கால் பண்றா? ஹலோ, சொல்லு. முதல்ல ரூமுக்கு வாங்க. என்ன விஷயம்? வான்னு சொல்றேன். இவ கூப்பிடுற தோரணை சரியில்லையே. என்னவா இருக்கும்? போலாமா? போவோம். ஏய் துர்கா, சின்னையா, என்ன பார்த்துட்டு நிக்கிற? போய் ஃபைல் எடுத்துட்டு வா. ஃபைல் ஓ, அங்கதான் இருக்கு. ஃபைல் எடுத்துட்டு வா. சத்யா, எது கால் பண்ண? என்ன வர சொல்லிட்டு எதுவும் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? வெளியே நின்னு பேச வேண்டான்னு அர்த்தம். என்னன்னு சொல்லு. என் கூட வாங்க. 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 இது என்னது? என்னது இது? ஆறுமுகம் கூப்பிடுறாரு. கும்பாபிஷேகத்துல காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப எதுக்காக ஃபோன் பண்ணிருக்காரு? ஹலோ மேடம். சொல்லியா, என்ன விஷயம்? துர்கா கேஸ்ல நீங்க தேடிக்கிட்டு இருந்த விட்னஸ் கிடைச்சிட்டான். என்ன சொல்ற? இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாளுக்கு அஞ்சலி போஸ்டர் ஓட்டின 2 பசங்களை தேடிட்டு இருந்தோம்ல, அந்த ஆந்திரா போனவனுங்க வந்துட்டானுங்களா? 2 பேர்ல ஒருத்தன் வந்துட்டான் மேடம். அப்படியா? அவனை நீ பாத்தியா? இன்னும் பார்க்கல மேடம். பசங்க ஊர்ல இருந்து வந்துட்டான். எனக்கு தகவல் சொல்லுங்கன்னு இந்த ஏரியாவுல ஒரு ஆளை செட் பண்ணி வச்சிருந்தேன். அவன் இப்பதான் எனக்கு கால் பண்ணா. சூப்பர் ஆறுமுகம். அந்த பையன் மட்டும் வாக்குமூலம் கொடுத்துட்டான், துர்காவை சிக்க வச்சிடலாம். ஆமா, இப்ப நீ எங்க இருக்க? நான் அந்த பையனோட ஏரியாவுல தான் இருக்கேன். நீங்க வந்துட்டா அவனை பாத்துரலாம் மேடம். இட்ஸ் ஓகே, நீ அங்கேயே இரு. ஒரு 15 மினிட்ஸ்ல நான் அங்க வந்துடுறேன். ஓகே மேடம். நம்ம அந்த போஸ்ட் ஓட்டின பையனை தேடி போனோம்ல, அந்த ஏரியாவுக்கு போ. இங்க இருக்கிறவ துர்கா தான். அவளுக்குன்னு ஸ்பெஷலா எந்த பவரும் இல்லைன்னு
இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? என்ன பண்ணலாம்? எஸ், இவ துர்கா தானே இப்பவே இவங்களுக்கு புரிய வைக்கிறேன். நிஜமாவா சொல்ற? ஆமாக்கா, அவன் அப்படிதான் சொன்னான். மாமா, இங்க இருக்கிறவ துர்கா தானே நிரூபிக்க ஒரு பாயிண்டோட வந்திருக்கேன். ஷோ, இவ வேற. ஐயோ, இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நைட்க்கு ஏற்பாடு பண்ணாத அசோக் தம்பி திடீர்னு எதுக்காக ஏற்பாடு பண்ணணும்? ஏன்னா திரும்ப வந்திருக்கிறது துர்கான்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. துர்கா தனக்கு என்ன நடந்துச்சுங்கிறத அசோக் கிட்ட மட்டும் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அசோக் உடனே சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சிருக்காரு. ஏ வீணா, ஆ? நீ சொல்றத நாங்க நம்பணும்னு எதுக்கடி இப்படி அடம் பிடிக்கிற? அத்தை, நான் சொல்றத நம்பவே கூடாதுன்னு நீங்களாம் ஏன் இவ்ளோ அடம் பிடிக்கிறீங்க? என்னக்கா இவ? நீதான் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. என்ன சொல்றீங்க? இப்பதான் அசோக் கிட்ட கொஞ்ச நேரம் முன்னாடி பேசினேன். திடீர்னு எதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடுன்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அம்மா, ஆ, என்னம்மா என்ன வர சொன்னீங்களா? அர்ஜுன் என்ன சொன்னாரு? ஆமா அசோக், சொல்ல போனா சாந்தி முகூர்த்தத்துக்கு நாங்க தான் ஏற்பாடு பண்ணிருக்கணும். 4 நட்சத்திரம் ஜாதகம் எல்லாம் பார்த்து பண்ணணும்னு நினைச்சிருந்தோம். ஆனா நடுவுல ஏதேதோ பிரச்சனைங்க. கவனம் எல்லாம் அதுல போயிடுச்சுப்பா. இனி பெரியவங்களை எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லி நீயே நாள் குறிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இத நானும் அப்பாவும் தப்பா எடுத்துக்க மாட்டோம். நம்ம வீட்டு பெரியவர்னு உன் பெரியப்பா இருக்காருலப்பா. முன்னாடியே நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல அசோக். ஆமாம்மா, சொல்லியிருக்கணும் தான். ஆனா நான் இப்படி அவசரமா ஏற்பாடு பண்ணதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. என்னப்பா சொல்ற? வேற காரணமா? என்ன சொல்ற நீ? ஆமாம்மா, முதல் தடவை சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சப்ப அன்னைக்கு நைட்டு துர்கா காணாம போய் மறுநாள் தான் வீட்டுக்கு வந்தா. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அவளை கல்லு கட்டி குளத்துல தூக்கி போட்டதை நாங்க தானே, அதை எப்படி மறக்க முடியும்? என்னம்மா யோசிக்கிறீங்க? ஆ? ஞாபகம் இருக்குப்பா. அதுக்கப்புறம் துர்கா துர்காவாவே இல்லம்மா. என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, மறுநாள் வந்தவ துர்கா தானான்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாயிடுச்சு. ஆ, அவகிட்ட அப்படி ஒரு வித்தியாசம். அப்படியா? ஆனா துர்கா இப்படி மாறி வந்ததுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் பல வழிகளை ட்ரை பண்ணிட்டேமா. ஆனா என்னால கண்டுபிடிக்கவே முடியல. துர்கா கிட்ட ஏதோ வித்தியாசத்தை பார்த்தேன்னு சொல்ற. ஆமா, எதை வச்சு அப்படி சொல்ற? அம்மனுக்கு பால் குடை எடுக்கவும் பூக்குழி இறங்கவும் மஞ்ச புடவை கட்டி ஒரு வேளை சாப்பிட்டு வெறும் தரையில படுத்து எந்த நேரமும் அம்மனோட மந்திரத்தை சொல்லி இந்த சாமியாருங்களாம் விரதம் இருப்பாங்களே, இத்தனை நாளும் துர்கா அப்படிதான் நம்ம வீட்டுல இருந்தா. பழைய துர்கா நார்மலா நம்ம வீட்டு வேலையெல்லாம் பாப்பா, எல்லார் கூடவும் சகஜமா பேசுவா, பழகுவா. ஆனா சாமிக்கு மாலை போட்ட மாதிரி தான் இவ்வளோ நாளும் இருந்தா. ஐயோ, அப்படியாப்பா? என்னம்மா அப்படியான்னு கேக்குறீங்க? நீங்க துர்காவை கவனிச்சதே இல்லையா? அவளை நாங்க கவனிச்சது இல்லையா? ஐயோ, அவ எங்களை கவனிச்ச கவனிப்பெல்லாம் சொன்னா நீ மிரண்டே போயிடுவடா. அம்மா, ஆ? என்ன யோசிக்கிறீங்க? ஆமா ஆமா, எந்த நேரமும் பூஜை ரூமே கதின்னு கிடப்பா. அம்மா, வீட்ல தாமா அவ பக்தி படமா இருப்பா. அவ வெளியில வந்தா அவளை புயல்னு சொல்றதா இல்ல சூறாவளின்னு சொல்றதானே தெரியல. ஆனா அந்த அந்த மாதிரி ஒண்ணும் நான் அவளை பார்த்ததில்ல. பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. என்னடா சொல்ற? என்னன்னு சொல்லியிருக்காங்க? தொழில்ல எனக்கும் நிறைய எதிரிங்க இருக்காங்க. அவங்க சொல்லி சில ரவுடிங்க என்னை கொல்றதுக்கு சேம்பருக்கு வந்திருந்தாங்க.
அன்னைக்கு சாப்பாடு கொடுக்க வந்த துர்காவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு என்னையும் பூஜிதாவையும் என் ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு வெளியில போயிட்டா. அப்புறம் ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கதவை திறந்தா என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அந்த ரவுடிங்க காலை நோண்டிட்டே போறப்ப துர்காவுக்கு சலாம் போட்டுட்டு போனானுங்க. ஐயோ, என்ன நடந்துச்சுன்னு துர்கா கிட்ட கேட்டதுக்கு சின்னையா அவங்க பாஷையில பக்குவமா பதில் சொன்னேன்னு சொன்னா. ரவுடிங்க பாஷை என்னன்னு தெரியும் இல்லையா? அது மட்டும் இல்ல, அவளோட கண்ணு ரெண்டும் தீப்பழமா செவந்து போயிருக்கிறத நான் பல தடவை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எப்படிமா நான் என்னோட வைஃபா நினைச்சு அவ பக்கத்துல போக முடியும்? நாங்க பார்த்த துர்காவுக்கு நீ சொல்ற இந்த கதையெல்லாம் ஜுஜுபி. அம்மா இது மட்டும் இல்லம்மா, துர்காவை பத்தி சொல்ல இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் இருக்கா? ஆ, அப்படி என்ன செஞ்சா? மறுநாள் அவனை ஹாஸ்பிட்டல்ல வச்சு சிங்க அடிச்சு செத்து போயிட்டான்னு நந்தினி மேடம் போன் பண்ணி சொன்னாங்களே. ஆமா, நந்தினி மேடம் சொன்னாங்க. அவன் மட்டுமா செத்தான்? அவனோட கூட்டாளின்னு சொல்ற 2 பேர்ல ஒருத்தன் முதல்ல கடிச்சு செத்தான், இன்னொருத்தன் புலி அடிச்சு செத்தான். ஞாபகம் இருக்குல்ல அது? அவனுங்கெல்லாம் துர்காவை கொல்ல வந்த ரவுடிங்க. எங்களால எப்படி அதை மறக்க முடியும்? அம்மா ஆ? என்ன ஆச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீ சொன்ன ஆளுங்களை எல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்தேன்பா. அம்மா இது மட்டும் இல்ல, எல்லக்காளி கோவில் திருவிழாவில் இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாளை யாரோ கொன்னுட்டாங்களே. இந்த மாதிரி பல கொலைங்க வரிசையா கிடக்கு. அசோக், துர்கா பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப எதுக்காகப்பா இந்த கொலையை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? அம்மா நான் சொல்ல போற விஷயத்த கேட்டு நீங்க ஷாக் ஆயிடாதீங்க. இந்த கொலைக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? துர்கா தானே? சொல்லு, யாருப்பா? துர்கா. ஐயோ, துர்காவா? ஆகஸ்ட் 25 முதல் இரவு 7 மணிக்கு காத்து வாக்குல 2 காதல் நம்ம கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.